ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைமாக வந்த ஒரு ஃபாண்டன்ட் கேக் ஆர்டர் இது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு முறை வீட்டுக்காக செஞ்சுருந்தேன். பட் ஆர்டர் அப்படின்னு வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன மாதிரி பயமாக தயக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக கேக் பண்ணுறேன். ஃபாண்டன்ட் கேக்கு பண்ணுறதுக்கு மட்டும் அவ்வளவு பயம். ஸோ ஃபாண்டன்ட் வந்து மெல்ட் ஆகுமா, நான் எப்படி கொடுக்க போகிறேன், எப்படி என்னால் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு ஆர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. பயந்துகிட்டே எடுத்த ஆர்டர், அதுவும் கொஞ்சம் தூரம் வேற கொடுத்து விடணும். ரொம்ப பயந்துட்டு தான் இந்த ஆர்டர் எடுத்து அதே மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்து முடிச்சு நல்லாவே ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பொதுவாக ஃபாண்டன்ட் கேக்கில் நமக்கு இருக்கிற பயம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக டெலிவரிக்கு முன்னாடி மெல்ட் ஆகிடுமா. ஏன்னா கேக்கு செஞ்சு நம்ம ஃபாண்டன்ட் செட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஃபாண்டன்ட் வந்து உருக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு அந்த பயம் இருக்கும். என்னென்னா கேக்கை வந்து நம்ம வெளியே வச்சுட்டோம்னா கேக்கு கட்டிங்க்கு அந்த டைமில் தான் ஃபாண்டன்ட் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலிங் எல்லாம் அப்படிங்கிறப்போ ஃபாண்டன்ட் செட் பண்ணி நம்ம எப்படி கொடுக்கறது, உருகுமா, கேக்கை வந்து அடுத்து எடுத்துகிட்டு போய் அவங்க எப்படி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும் இல்லையா. எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வர்றது ஒரு பயம். ஸோ எனக்கு வந்து ஆர்ட் சுத்தமாக வராது. இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதுக்கே வராது. இந்த மாதிரி பொம்மை அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நான் இதுவரை செஞ்சதில்லை, எனக்கு வராது. ஸோ அப்படியும் சிலருக்கு பயம் இருக்கும். நம்ம எப்படி செய்ய போகிறோம், கரெக்டாக வருமா, நல்லா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி பயமெல்லாம் தான் எனக்குமே இருந்துச்சு. இருந்தாலுமே அவங்க கேட்ட உடனே நம்ம ஒரு கேக் ஆர்டர் எடுக்கிறோம், ஃபாண்டன்ட் கேக்கு கேட்குறாங்க, நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஓகே நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்து உடனே இந்த கேக் ஆர்டர் வந்து எடுக்கணுமா, வேண்டியா, முடியுமா, என்னால் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் இருக்குமா, இப்படியெல்லாம் நான் நிறைய யோசித்த ஒரு கேக்கு தான் இந்த ஃபாண்டன்ட் கேக்கு. இருந்தாலுமே வேளாங்கண்ணி போயிட்டு வந்து அன்னைக்கு சாயங்காலமே ஃபாண்டன்ட் ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ஃபாண்டன்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாதுங்க. கார் தீமில் தான் கேட்டிருந்தாங்க. கார் தீமுக்கான கட்டர் இருக்குது. பட் மேலே ஒரு கார் வந்து நம்ம செஞ்சு வைக்கணும். அதுதான் கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சு. என்னால் எப்படி பண்ண முடியும், அந்த கார் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்டை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதில் சிஎம்சி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. சிஎம்சி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கார் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பு விருப்பமோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். நான் வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு 2 சைடும் ஷேப்பாக்கி ஒரு கார் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வரவே இல்லை எனக்கு. ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா என்னோடய பொண்ணு அப்புறம் ஹஸ்பண்டு கூட எனக்கு வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்போ கார் ஷேப் வரும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கள்ட்டே நம்ம சஜஷன் கேட்கலாம். அவங்களும் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க, அம்மா இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாவை கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி என் பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டே இருந்தா, என்னடா இவங்க ஒரு சின்ன கார் செய்கிறதுக்கா அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம வீட்டுக்காக செய்கிறது கிடையாது, ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், கரெக்டாக வருமா, கஸ்டமருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட் டைம் பண்ணி நல்லா வரல, மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து ஒரு கார் மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு கார் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு அதுலேயும் சிஎம்சி பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி இதுக்கு தேவையான வீல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா. அதுக்கு தான் சின்னதாக ரோல் பண்ணி வீல் கட் பண்ணி எடுத்துருந்தேன்.
வெளிப்புற வீல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கலர் நமக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து என்கிட்ட ஆஷ் கலர் தான் ஃபாண்டன்ட் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஜெல் கலர் பிளாக் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பால் மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வீல் தேவையான அளவுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த காருக்கு அந்த சைஸுக்கு வீலை வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப குட்டியாக தான் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே க்ளவுஸ் போட்டு பண்ணவே முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து அந்த க்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கையால் தான் எடுத்து பண்ணியிருந்தேன். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணேன். அடுத்ததாக வேணும்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் பசைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பசை மாதிரி கொடுக்குறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து சிஎம்சி பவுடர் ஆட் பண்ணி அது ஒரு க்ளூ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதை வச்சு தான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வீலை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விண்டோ அப்புறம் லைட்டு அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இந்த மாதிரி ஒயிட்லேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி வீல் அதுக்கப்புறம் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், குட்டியாக ஒரு கார் ரெடி பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஃபாண்டன்ட் ரெடி பண்ணுறப்போ சிலர் வந்து பவுடர் சுகர் எடுப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேன். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்டுக்கு. அப்போது வந்து பவுடர் சுகர் எடுக்கிறப்போ ரொம்ப ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருந்துச்சு. கையில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒட்டிகிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த முறை வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்திருந்தேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் வந்து கார் ஷேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க கொடுத்த டிசைனில் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும். அதில் தான் குழந்தையோட பெயர் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் செஞ்சு அதையுமே எடுத்து வச்சுட்டு காரு கட்டரெல்லாம் கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து க்ளவுடு வரும். ஸோ அதெல்லாமே கட் பண்ணி நீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து கேக்கு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். மேங்கோ ஃப்ளேவர்லாம் 1 kg கேக்கு கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்க அவங்களோட குழந்தையோட ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கும் எங்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ் எங்களுக்கு வேணும் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்லை வேளாங்கண்ணிக்கு நான் போகிறேன் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தனித்தனியாக பேசினாங்க. சரி கஸ்டமர் அவ்வளோ கேட்குறாங்க நம்ம எப்படியாவது பண்ணி கொடுத்தே ஆகணும் இது அப்படின்ட்டு நாங்கள் வேளாங்கண்ணி பிளானை ஒரு 2 நாள் முன்னாடி பிளான் பண்ணி வேளாங்கண்ணி போயிட்டு வந்து கேக்கை செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆர்டர் வந்தால் கூட அதை விடவே கூடாது, செய்யணும் அப்படின்னா எனக்கு எப்போவுமே தோணும். ஆனால் அந்த வேளாங்கண்ணி பிளான் வந்தப்போ மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறதா ரொம்ப நாளாக அது சொதப்பிட்டு இருந்த ஒரு பிளான் எங்களுக்கு. அந்த வேளாங்கண்ணி கொரோனாவுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுனாங்க குழந்தைக்கு வேண்டுதல் இருந்துச்சு. போகாமலும் இருக்க முடியாது, சர்ச்சுக்கு போகணுமா, வேண்டுதல் பண்ணணுமா, இல்லை கேக்கு செய்யணுமா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்து செஞ்ச ஒரு கேக் ஆர்டர் தான் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேக்கு வந்து நான் 7 inch டின்னு 2 லேயர் வேக வச்சு எடுத்திருந்தேன். அப்போ 4 லேயர் கேக் வரும். கேக்கு கொஞ்சம் ஹைட்டாக நமக்கு கிடைக்கும். எங்கிட்ட டால் கேக்கு டின்னு கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறது. அவங்க கொடுத்த டிசைனுக்கு கேக்கு கொஞ்சம் டாலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக 4 லேயர் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து சுகர் சிரப்பில் நம்ம மேங்கோ க்ரஷை ஆட் பண்ணி அதை வச்சு நல்லா வெட் பண்ணி கொடுத்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸு சாக்லேட்டு அப்புறம் மேங்கோ க்ரஷ் எல்லாம் சேர்த்து 4 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரம் கோட் முடித்து அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளூ கலர் அவங்க கொடுத்த கேக்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளூ கலர் ஜெல் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அது வச்சு கேக்கோட மெயின் கோட்டு கொடுத்து முடிச்சுட்டேன். நீட்டாக ஐசிங் பண்ணி முடித்து மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி மறுநாள் வரைக்கும் நான் வச்சுருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுநாள் கேக்கு டெலிவரிக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறப்ப தான் நான் இதில் வந்து நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க்கை முடிச்சிருந்தேன். ஆனால் கஸ்டமர் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், கொஞ்சம் அவசரமாக பண்ணுறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அது வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. ஃபாண்டனில் வந்து ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு அதை தான் இந்த கேக்கு மேலே நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஆற விடணும். அது சூடு இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறமா அதுக்காக கெட்டியாகக்கூடாது, ஆறணும். அவ்வளோதான். ஆறுனதுக்கு அப்புறமா
ஃபாண்டனில் வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபாண்டனை வந்து நீங்கள் கேக்கு மேலே ஸ்டிக் பண்ணிங்கன்னா அப்படியே நிற்கும், உதிர்ந்து விழாது. சில நேரம் நம்ம பண்ணுற ஃபாண்டன் ஒர்க் வந்து உதிர்ந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் நான் இந்த ஃபாண்டன் ஒர்க்கு முடிச்சு கொடுத்துருந்தேன். எனக்கு அவங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்கு. அப்போது டிசைன் வந்து அவ்வளோவா நல்லாவா நான் பண்ணலை, ஆனால் கேக்கோட டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் அவங்க வீட்டில் வந்து எல்லா பிறந்த நாளுக்கும் என்கிட்ட தான் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் அவங்க இப்போ கேக் ஆர்டர் கேட்ட உடனே எனக்கு வேண்டாம், என்னால் முடியாதுன்னு சொல்லவும் எனக்கு மனசு வரல. நான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க மறுபடியும் கேட்குறப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு நினச்சி நான் செஞ்சு கொடுத்தது. எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸும் சொல்லன்னு சொல்ல அவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபாண்டன் கேக் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.